சாக்லேட் ப்ரௌனி பார்க்குறோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்க ரசித்து சாப்பிட்றாங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஒரு டம்ளர் கொதிக்க வச்சுருக்கிறேன். சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு 1/2 கிலோ 130 ரூபா ரேட்டு தான். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இப்படி டார்க் சாக்லேட் கிடச்சா நீங்களும் வாங்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் பாதி அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் போட்டு அப்படியேவும் 3 ஸ்பூனு தான். அப்படியே 2 சேர்த்து மெல்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் அதான் மெல்ட் ஆகி வந்துடும். இந்த பதத்துக்கு வந்துடுது. அது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றி பீட்டரில் பீட் பண்ணிக்கிறேன். இது பீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக ஜீனி. ரொம்ப திட்டிப்பு வேணும்னா 1/2 கப் போடலாம். இந்த அளவுகளுக்கு நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஜீனி கரையிற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறோம். இந்த முட்டை இருக்கிறதுல ஊற்றணும். அதில் நல்லா சாக்லேட்டை வலித்து ஊற்ற முடியாதுன்றதுக்காக சாக்லேட்டுக்குள்ளே முட்டை கலவையை ஊற்றிட்டேன். இது எல்லாம் சேர்ந்து வந்துடும். 1/2 கப் மைதா மாவு குமிச்சு எடுத்து போட்டிருக்கேன். மேலே வரைக்கும் அதை அமுக்கி விட்டோ தலை தட்டியோ போடலை. மேலே வரைக்கும் குமிச்சு வச்சு போட்டிருக்கேன். அது கிண்டிக்கிறோம். ஒரு 1/4 கப்பில் பாதி அளவுக்கு கொக்கோ பவுட்ரு. அது நல்ல டேஸ்ட் கிடைக்கிது. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதை போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். இந்த பதம் கரெக்டாக இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் பால் விட்டுக்கலாம். காய்ச்சின திக்கான பால். இது எல்லாத்தையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறணும். சால்ட்டு போட்டு அதையும் கிண்டிக்கிறணும். ரொம்ப கம்மியான அளவுக்கு சால்ட்டு போடுங்க. ஒரு சதுர டின்னு எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். கீ தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். மேலே சாக்கோ சிப்ஸு கடைகளில் விற்கிது, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உள்ள நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வைக்கிறேன். கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கணும், இல்லைன்னா போய் தட்டிடும். டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி வெளியே எடுத்தால் அவ்வளோ நல்லா இருக்குது. இது கடைகளில் வாங்கினா 200 ரூபா வரைக்கும் 250 ரூபா வரைக்கும் ஆகும். வீட்டில் செய்கிறப்ப ஒரு 50 ரூபா ரேட்டு கூட வராது. அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாக்லேட் சிரப் வாங்கி அப்படியேவும் கொஞ்சம் அதேமாரி நம்ம கோடு கோடாக போட்டுக்கிற வேண்டியதான். அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியதான். 9 பீஸாக போட்டு அப்படியே கொடுக்குறப்ப நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குது. இது நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். எவ்வளோ சாஃப்டாக பூ போல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே சுத்தமான பொருளாக இருக்கும் வீட்டில். அதை நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.